ஹலோ அம்மன், என்ன விஷயமா கால் பண்ண? சரியான கவலையாக கன்பாஸ் கொஞ்சம் பேசணுமாடா. ஓடா, என்ன விஷயம் சொல்லு. நேற்று ரிப்போர்ட்டை காட்ட போன டைம் டாக்டர் பார்த்துட்டு செல்லுவாண்டா தலையில் ப்ளொக் பண்ணிக்காமட்டு சொல்லி தலையில் ப்ளோக்காடா? அதை அவசரமாக கிளியர் பண்ணாட்டி பெரலைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்காண்டா. கவலைப்படாத அம்மன், நீ இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி வேலையை பாரு. நானும் யாருக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன்னு பார்த்து சொல்கிறேன். நான் உனக்கு என கூட்டல் மாதிரிகள்லாம் நிறைய கரைச்சல் கஷ்டம் தந்திக்கு மச்சான். எல்லாருக்கிட்ட என்ன மன்னிச்சு கூட சொல்லிடுடா. அதை பற்றி பேசி வேலை இல்லாமல் கொஞ்சம் மீறி நான் உனக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். ஹலோ அன்பஸ், என்ன விஷயம் சொல்லு. ஆமாம், கால் பண்ணி கொண்டு அழுகுதாண்டா. யார் எங்களோட ஜெம் பிஸ்னஸ் செய்த ஆமாடா? ஓ, அவனே தான். அவனை ஹெல்ப் பண்ணது யாரும் இல்லையாடா? இவனுக்கு யாருடா ஹெல்ப் பண்ண போற? ஃபெமிலி ஆட்களோடையும் பிரச்சனை, கூட்டாளிமார்கிட்ட எடுத்த கடனையும் சரியா இன்னும் கொடுத்து முடிக்கல. வியாபாரம் செஞ்ச ஆட்கள் எல்லாருக்குமே பொல்லைடா போட்டு இவன் அவங்களுக்கும் எல்லாருக்கும் தார அது இதுன்னு சொல்லி எல்லாம் அநியாயம் தான் இவன் செஞ்ச. அப்போ அதை மாதிரி ஈக்க போல எப்படிடா இவனுக்கு மற்றவன் ஹெல்ப் பண்ணு? இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் செஞ்ச அநியாயம் தாண்டா இவனுக்கு இந்த அளவுக்கு பெரிய நோயா வந்து இவன் தலையில முடிஞ்சு. எனக்கண்டா இவனுக்கு உதவு விஷயங்கள்ல முன்னுக்கு வரையலடா. நீ சொல்ல உண்மைதான்டா, அவன் எனக்கும் சொல்லி தான் இருக்கு. ஓகே ராஜேஷ், நான் அவனை கால் பண்ண லேட்டா. ஓகே அன்பாஸ், நானும் தூங்க போறேன்டா. ஆன்சர் பண்ணுறானோ இல்லை. இவனும் ஆன்சர் இல்லை. செஞ்ச பிஸ்னஸில் மனுஷனை வருத்தத்தில் போட்டதும் மனுஷரை நம்பிக்கை தூரம் செஞ்சதும் குடும்பத்தாரோட ஒத்துமை ஐக்கியெல்லாம் போனதும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணது கூட ஒருத்தரும் முன்னுக்கு வராத நிலைமையில இப்போ ஈக்கிய கொஞ்ச நாள் சரி நல்லா இருந்துட்டு போகணும். இப்போதான் நான் செஞ்ச முத்தமெல்லாம் எனக்கு விளங்குது.